நம்ம குரு ஸ்துதி பண்ணுறோம். கண்களை மூடி குரு நம்ம கூட இருக்கார் கூட்டஸ்தில் இதயத்தில், அவங்களுக்கு வந்தனம் கொடுக்கும். பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் வந்த்வாதீதம் ககனசத்ருஷம் தத்வமஸ்யாதி லக்ஷ்யம் ஏகம் நித்யம் விமலம் வசனம் சர்வதி சாக்ஷீபூதம் பாவாதீதம் திரிகுணரஹிதம் சத்குரும் தம் நமாமி சத்குரும் தம் நமாமி சத்குரும் இப்போ தியானம் செய்கிறதுக்கு நமக்குள்ள அந்த ஆர்வத்தை கொண்டு வரத்துக்கு, பக்தி பாவனை அன்பு பெருக்கிறதுக்கு பரமஹம்ச யோகானந்தர் ஒரு வழிமுறை கொடுத்துருக்காரு. பல வழிமுறைகள் இருக்குது. அதில் ஒன்று பிரபஞ்ச கீதம், காஸ்மிக் சாண்ட். இது ஒரு விசேஷமான ஒரு குருஜியோட நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம். ஏன்னா இது மூலமாக ரொம்ப வேகமாக நம்ம உள்ளுக்குள்ளே போக முடியும், இறைவனோட இருப்பை உணர முடியும். அதை ஒரு எளிமையான ஒரு கீதம் இப்போ பாட போகிறோம். நான் ஒரு வரி பாடுறேன், அதை நீங்கள் திரும்பி பாடுங்க. ரெண்டாவது ரவுண்ட்லேருந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடணும். எந்தன் இதய கதவினை திறந்து வைப்பேன் உனக்காக, வருவாயா நீ வருவாயா, ஒரு முறை என்னிடம் வருவாயா, எந்த நாட்கள் பறக்குமா இறைவா உன்னை காணாமல், இரவும் பகலும் இரவும் பகலும் உன்னை எதிர்பார்க்கிறேன், இரவும் பகலும். இப்ப சேர்ந்து பாடுங்க. எந்த இதய கதவினை திறந்து வைப்பேன் உனக்காக, எந்த இதய கதவினை திறந்து வைப்பேன் உனக்காக, வருவாயா நீ வருவாயா, ஒரு முறை என்னிடம் வருவாயா, வருவாயா நீ வருவாயா, ஒரு முறை என்னிடம் வருவாயா, எந்த நாட்கள் பறக்குமா இறைவா உன்னை காணாமல், எந்த நாட்கள் பறக்குமா இறைவா உன்னை காணாமல், இரவும் பகலும் இரவும் பகலும் உன்னை எதிர்பார்க்கிறேன், இரவும் பகலும், இரவும் பகலும் இரவும் பகலும் உன்னை எதிர்பார்க்கிறேன், இரவும் பகலும். எந்த இதய கதவினை திறந்து வைப்பேன் உனக்காக, எந்த இதய கதவினை திறந்து வைப்பேன் உனக்காக, வருவாயா நீ வருவாயா, ஒரு முறை என்னிடம் வருவாயா, வருவாயா நீ வருவாயா, ஒரு முறை என்னிடம் வருவாயா, எந்த நாட்கள் பறக்குமா இறைவா உன்னை காணாமல், எந்த நாட்கள் பறக்குமா இறைவா உன்னை காணாமல், இரவும் பகலும் இரவும் பகலும் உன்னை எதிர்பார்க்கிறேன், இரவும் பகலும், இரவும் பகலும் இரவும் பகலும் உன்னை எதிர்பார்க்கிறேன், இரவும்
வருவாயா நீ வருவாயா, 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 வருவாயா நீ வருவாயா. ஒரு முறை என்னிடம் வருவாயா, 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 ஒரு முறை மனதிற்குள்ளேயே இன்னொரு 2 நிமிடங்கள் அப்படியே இறைவனோட வேண்டுதல் செய்கிறோம். வருவாயா நீ வருவாயா, ஒரே ஒரு தடவையாவது எங்கிட்ட வா அப்படின்னு சொல்லி இதயத்தினோட ஏக்கத்தோட இறைவனுக்கு வேண்டுதல் செய்கிறோம். இப்போ அந்த அமைதியே இன்னும் கொஞ்சம் நேரம் உணர்றதுக்கு குருதி பரமஹம்ச யோகானந்தர் இன்னொரு வழி கொடுத்துருக்காரு. அதுக்கு பேர் உறுதிமொழி சொல்லுதல் இல்லை சங்கல்பம் செய்தல், அஃபர்மேஷன் இங்கிலீஷில். அந்த அஃபர்மேஷன் மூலமாக அந்த அமைதியை இன்னும் கொஞ்சம் நேரம் நல்ல டீப்பாக உணர்ந்து அந்த அமைதியோடு நமக்கு என்ன கனெக்ஷன், சம்பந்தம் என்ன, அதையும் ஞாபகப்படுத்துறதுக்காக இது உறுதிமொழி உதவி செய்யும். உறுதிமொழி பண்ணும்பொழுது முதல்ல உரத்த குரல்னு சொல்லுவோம், அப்புறம் மென்குரல், அப்புறம் இன்னும் மென்குரல், அப்புறம் முணுமுணுத்தல், அப்புறம் வாய் மௌனமாக மனத்தளவிலே சொல்லுதல். இந்த மாதிரி சொல்லும் பொழுது அந்த வாக்கியம், அந்த உண்மை நமது உணர்வு நிலையில் கான்ஷியஸ்னஸில் டீப்பாக போயிடும். அது போய் மாறுதலை கொண்டு வரும், நமக்குள்ள உண்மையான மெய்ஞானத்தை கொண்டு வரும். இதுவும் ஒரு வழி, இதையும் உபயோகிக்கலாம். இப்போ அதை உபயோகித்து நம்ம பண்ண போகிறோம். என்னோட சேர்ந்து நீங்கள்லாம் அது சொல்லுங்கள். என் இறைவா, நீ அமைதியே வடிவானவன், நான் உனது குழந்தை, எனவே நானும் அமைதியே வடிவானவன். என் இறைவா, நீ அமைதியே வடிவானவன், நான் உனது குழந்தை, எனவே நானும் அமைதியே வடிவானவன். என் இறைவா, நீ அமைதியே வடிவானவன், நான் உனது குழந்தை, எனவே நானும் அமைதியே வடிவானவன். என் இறைவா, நீ அமைதியே வடிவானவன், நான் உனது குழந்தை, எனவே நானும் அமைதியே வடிவானவன். என் இறைவா, நீ அமைதியே வடிவானவன், நான் உனது குழந்தை, எனவே நானும் அமைதியே வடிவானவன். என் இறைவா, நீ அமைதியே வடிவானவன், நான் உனது குழந்தை, எனவே நானும் அமைதியே வடிவானவன். மனத்தளவில் 2-3 தடவை சொல்லுங்கள். கான்சன்ட்ரேஷன் பிரேக் பண்ணாமல் கண்டினியூஸாக அது மேலேயே மனத்தை வைக்கணும். அதை சொல்லும் பொழுது அந்த அமைதியை உணர்றதுக்கு முயற்சி செய்யுங்க. அதோட கூட ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
நம்ம சத்சங்கம் பண்ணும் பொழுது முதல்ல தியானம் செய்து நமது ஏற்கும் திறமையை அதிகமாக்கிட்டா, தட் இஸ் அவர் ரிசப்டிவிட்டி, பவர் ஆஃப் ரிசப்டிவிட்டி. அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டா நம்ம எதை கேட்குறோமோ அதில் ஆழ்ந்து அதை புரிஞ்சிக்க முயற்சி பண்ண முடியும். அதோடு கூட அதுலேருந்து நல்ல தீவிர மன எழுச்சி கிடைக்கும் நமக்குள்ள. இல்லைன்னா நார்மலாக மனம் சஞ்சலமாக இருக்கும் பொழுது, மனம் அலைபாயும் போது, உடல் இறுக்கத்தோடு இருக்கும் பொழுது நம்ம கேட்குறதே சரியாக நம்மளால் உள்ளுக்குள்ளே கொண்டு போக முடியாது. ஒரு காதில் கேட்டு இன்னொரு காதால் போயிடும். அந்த மாதிரி போகாமல் அதை டீப்பாக நம்ம உள்ளுக்குள்ள கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணோன்னா, இந்த மாதிரி தியானம் செய்து அதுக்கப்புறம் நம்ம பண்ணினா நமக்குள்ளே ஆழ்ந்த நிலைக்கு உள்ளுக்குள்ளே அதை நல்லா கிரகிக்க முடியும். உண்மையை நல்லா கிரகிக்கணும். உண்மை மேலெழுந்த வாரியாக இல்லை வெறும் பகுத்தறிவால் மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதாது. அதை ஆறாவது அறிவு மூலமாக, இன்ட்யூஷன் மூலமாக நம்ம அதனோட உண்மையான அனுபவம் நமக்கு வரணும். உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு, நான் முன்னால் பல தடவை கோட் பண்ணுறேன். அதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது பாரதியார் சொன்னது, பேச்சினால் பயனில்லை, அனுபவத்தால் பேரின்பம் காண்பதுவே ஞானம். பேச்சினால் பயனில்லை, அனுபவத்தால் பேரின்பம் காண்பதுவே ஞானம். அனுபவத்தால் நமக்கு பேரின்பம் காண முடியுமா? நம்மளுக்கு கிடைக்குமா? அந்த மாதிரி அதுக்கு முதல் ஸ்டெப் அமைதி. இறைவன் முதல் அஸ்திவாரம், ஆன்மீக அனுபவங்களோட முதல் அடித்தளம் அமைதி. அந்த அமைதி எங்கே கொண்டு வர முடியும்? விலைக்கு வாங்க முடியாது, கடையில் வேறு யாரும் நமக்கு கொடுக்க முடியாது. அந்த அமைதியை நம்ம உள்ளுக்குள்ளேயே சேகரிக்கணும். அதான் ஒரே வழி. நம்ம உள்ளுக்குள்ளே போய் அமைதியை சேகரிக்கணும். ஏன்னா இறைவன் நமக்குள்ளேயே இருக்கார். அவர் இறைவன் அமைதி வடிவானவர், அன்பு வடிவானவர், ஞான வடிவானவர், ஆனந்த வடிவானவர், ஒளிமயமானவர், நாத வடிவானவர். எல்லாம் இறைவனோட இயல்பு. அதில் ஏதாவது ஒரு இறைவனோட இயல்பு மேலே நம்ம அப்படியே ஃபோக்கஸ் பண்ணால் அதான் தியானம். அந்த மாதிரி தியானம் செய்கிறதுக்கு என்ன பண்ண, முதல்ல கொஞ்சம் நமக்குள்ள ஒழுக்கம், கட்டுப்பாடு கொண்டு வரது அவசியம். டிசிப்ளின். என்ன டிசிப்ளின்? உடலை ஆடாமல் அசையாமல் நேராக வைக்கிறது. ரெண்டாவது, மனத்தை எங்கெங்கே போக விடாமல் ஒருநிலைப்படுத்துறது. இது ரொம்ப ஈஸியாக வராது. ஏன்னா நமக்கெல்லாம் தெரியும் எவ்வளோ ஈஸியாக மனம் இங்கெங்கே போயிடுது. அப்புறம் உடலும் இங்கெங்கே ஆடிக்கிட்டு இருக்கோம். அப்படி ஆடாமல் அசையாமல் உட்கார்றது எவ்வளோ கஷ்டம். பட் தியானம் நல்லா பண்ணணுன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் நம்ம எல்லாம் தியானம் பண்ண மாட்டேங்கிறோம்? நமக்குள்ள விருப்பம் இல்லை. ஏன்? நிறைய பேருக்கு காரணம், இந்த உடலையும் மனத்தையும் எப்படி அடக்கிறதுன்னு தெரியல. அதனால தான் உடலையும் மனத்தை எப்படி அடக்கிறதுன்னு தெரிஞ்சதுன்னா நமது வசத்துக்குள்ளே அதை கொண்டு வந்தால் தியானம் நல்லா பண்ண முடியும். அது பண்ணுறதுக்கு விஞ்ஞான வழிமுறை நம்ம இந்த ரிஷிகள் முனிகள்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சாங்க. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா பிராணசக்தி. ஏன்னா பிராணசக்தி தான் மனத்துக்கும் உடலுக்கும் நடுவில் உள்ள பாலம், தொடர்பு. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மனத்தை அடக்கிறது, அதோட ஐம்பொறிகள்லேருந்து நம்ம கவனத்தை விடுவிச்சு உள்ளே போகிறது, அதான் யோகத்தினோட முக்கியமான அதனோட குறிக்கோள். அஷ்டாங்க யோகத்தில் யம நியமங்கள் முதல்ல ஃபஸ்ட்டு பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம். அதாவது எது பண்ணக்கூடாது, எது பண்ண வேண்டியது, அதை சரியாக கடைப்பிடிக்கிறது ஃபஸ்ட்டு. அதான் அடித்தளம். அப்புறம் ஆசனம்ங்கிறது என்ன? உடலை ஆடாமல் அசையாமல் முதுகுத்தண்டு நேராக வச்சு உட்கார்றது, கண்களை நிலைநிறுத்தி வைக்கிறது, அது ஆசனம். இந்த யம நியமம் ஆசனம் பண்ணினா நம்ம பிராணாயாமத்துக்கு தயாராகும். வெறும் பிராணாயாமம் டைரெக்டாக பண்ண முடியாது சரியாக, அதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணோம். பட் நல்ல ப்ரிப்பரேஷன் பண்ணி தான் பண்ணுவோன்னு பண்ணவே முடியாது, வாழ்நாளே போயிடும். அதுக்காக என்ன பண்ணுறோம், எவ்வளோ முடியுமோ அந்த அளவு யம நியமம் ஆசனங்களை பண்ணுறோம், பிராணாயாமம் பண்ணுறோம். திரும்ப யம நியமம் நல்லா பண்ண முடியும். இது நம்ம எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், கண்ட்ரோல் இன்ஜினியரிங்னு சொல்லுவோம், பாசிட்டிவ் ஃபீட்பேக். அதாவது அதுலேருந்து ஃபீட்பேக் வருது, அது இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது, இன்னும் கொஞ்சம் ஃபீட்பேக் வருது, இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. அந்த மாதிரி அந்த யம நியமங்கள் ஆசனங்களும் நம்ம தியானம் செய்ய செய்ய நல்லா பண்ண முடியும். அது ஆரம்பத்தில் எவ்வளோ பண்ண முடியுமோ பயிற்சி செய்ய செய்ய அது நல்லா அழகாக பண்ண முடியும் அதிகமாக. அதே சமயத்தில் முடிந்த அளவு தர்மத்தின்படி வாழ்க்கையை நடத்தும். அதுலேருந்து விலகாமல், மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல். அதான் இறைவனோட மொழி தான் மனச்சாட்சி. அதுக்கு விரோதம் இல்லாமல் நம்ம நடக்கும் பொழுது நம்ம தர்மத்தின்படி நடக்கிறோன்னு அர்த்தம். கரெக்டாக. அப்போ யம நியமங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நமக்குள்ள. கரெக்ட், சரியாக. அது என்னது, தீங்கு செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, மீதிப்பட்ட பொருளை விரும்பக்கூடாது, நம்ம எனர்ஜிகளை விரயமாக்கக்கூடாது. இந்த மாதிரி
அது எல்லாமே நம்ம எல்லாருக்கும் தெரியும், காமன் சென்ஸ். அதை உபயோகித்து பண்ணுனா, இறைவனோட நியதிப்படி வாழ்க்கையை நடத்தினா நம்ம வாழ்க்கை அமைதியான வாழ்க்கை அமையும். அது அமைதி தான் அடித்தளத்துக்கு, அதான் முக்கியமான விஷயம். ஓகே, இப்போ நம்ம கிரியா யோகங்கிறது என்ன, இன்றைக்கி நம்ம தலைப்பு கொடுத்தோம். இறுக்கமின்றிய வாழ்வு, இறுக்கமற்ற வாழ்வு, அதோடு கூட மன நிறைவான வாழ்வு. இந்த சூழ்நிலையில் இப்போ இருக்கிற இந்த யுகத்தில் எவ்வளோ மன இறுக்கம் இருக்குது. எல்லா இடத்துலையும் நிறைய ப்ரெஷர், நிறைய டென்ஷன், இது எல்லா இடத்துலையுமே இருக்குது. இது சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எவ்வளோ விதமான தாக்குதல்கள் பல இடத்துலேருந்து வருது, இதிலேருந்து. இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம அமைதியோடு இருக்க முடியுமா, இதான் கேள்வி. அதுக்கு நம்ம ரிஷி முனிவுகள் ஆன்சர் சொல்கிறாங்க. நாங்கள் ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அதை நீ உபயோகிச்சேன்னா நீ அதே மாதிரி அமைதியாக இருக்க முடியும். ஸோ அவங்க இதை கேட்கும்பொழுது நமக்கு அந்த வழி கிடைக்கிது. அதனால தான் குருமார்களோட வழிமுறைப்படி நம்ம வாழ்க்கையை நடத்தும் பொழுது நம்ம பார்க்கலாம், நமது வாழ்க்கை ரொம்ப வெற்றிகரமான வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை, ஆனந்தமான வாழ்க்கையாக மாறும். நம்ம இஷ்டப்படி பண்ணால், அகந்தை வழிகாட்டும்படி நம்ம இஷ்டப்படி பண்ணும் பொழுது நமக்குள்ளே அந்த மாதிரிலாம் வரவே வராது. மாறி மாறி வந்துட்டுருக்கும். சில சமயம் நல்லா இருக்கும், சில சமயம் நல்லா இருக்காது. ஒரு விதமான ஒரு நிரந்தரமான ஒரு இது கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி நிரந்தரமான அமைதி, ஆனந்தம் எப்படி கிடைக்கும்? குருமார்களோட வழிகாட்டுதல். அது நம்மெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன்னா இந்த பெரிய குருமார்கள் அவதார புருஷர்கள், அவங்க கூட்டுற வழி விஞ்ஞான வழிமுறை, இங்கே மூட நம்பிக்கையே கிடையாது. இவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியும். விசேஷமாக இப்போ கண்டுபிடித்த நவீன காலத்தினோட கண்டுபிடிப்புகள் அது எல்லாமே அந்த ரிஷி முனிகள் கண்டுபிடிச்சதை கரெக்டாக அது சப்போர்ட் பண்ணுது, வேலிடேட் பண்ணுது. அது இதான் கரெக்டுன்னு சொல்லிட்டு வேறு விதமாக நம்ம ப்ரூவ் பண்ணுறோம் அதையே. அப்போ பார்க்க நமக்குள்ளே நம்பிக்கை அதிகமாகிடும் அது பண்ணும்பொழுது. அதாவது இவங்க கண்டுபிடிச்சதெல்லாம் இப்போ அந்த மாதிரி வருது. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் சொன்னேன் தர்மத்தின்படி வாழ்க்கை நடத்துது. உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். மேனேஜ்மெண்ட் ஸ்டடி இப்போ நிறைய டெவலப்மெண்ட் இருக்குது. அதில் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேர். ஸ்டீஃபன் கவேன்னு ஒருத்தர், அவர் எழுதின புக்கு 7 Habits of Highly Effective People. அது லாஸ்ட்டு 2-3 டிகேட்ஸில் ரொம்ப பாப்புலர் புக் அது. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் மேனேஜ்மெண்ட், முதல் ஜென்ரேஷன், அவங்க இது பண்ணணும், டு டூ லிஸ்ட் எழுதி வச்சுருக்கோம். அதை பண்ணிட்டா, டிக் பண்ணிட்டா அவ்வளோதான் சக்ஸஸ்ஃபுல், என்னோடய வெற்றி, சக்ஸஸ்ஃபுல் மேனேஜர்னு சொல்லலாம். ரெண்டாவது ஜென்ரேஷன், அதில் எதை முதல்ல பண்ணோம், எது பின்னால் பண்ணோம், அது ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது. மூணாவது ஜென்ரேஷன் என்னது, வேல்யூ, என்னோட எவ்வளவு வேல்யூ, அதுக்கு எது பண்ணுறோமோ அதுக்கு என்ன வேல்யூ, எது அதிகமாக வேல்யூ இருக்கோ, மதிப்பு இருக்கோ அதை பண்ணுறது. நாலாவது ஜென்ரேஷன் இப்போ தான் வரோம் கரெக்டாக. நாலாவது என்ன சொல்கிறாருன்னா, பிரின்சிபல் சென்டர்ட் மேனேஜ்மெண்ட். அதாவது இந்த உலகம் முழுவதுமே இறைவன் படைத்ததை ஒரு நியமம் படி எல்லாமே நடக்குது, பிரின்சிபல் தத்துவங்கள் படி. அதை புரிஞ்சுக்கிட்டு அதோடு யார் இணைந்திருக்காங்களோ அவங்க தான் சக்ஸஸ்ஃபுல். அதாவது உங்களுக்கு எவ்வளோ செல்வம் இருக்குது, எவ்வளோ உங்கள் புகழ் இருக்குது, எவ்வளோ பதவி இருக்குது, அதுலேருந்து வெற்றியை இதை பற்றி பார்க்குறது இல்லை, சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லையான்னு சொல்லிட்டு. வெற்றியாளர்னால் யார்? இறைவனோட நியத்தோடு இணைந்து, இறைவனோட திட்டத்தோடு இணைந்து அதன்படி வாழ்க்கையை நடத்துகிறவங்க, அவங்க தான் உண்மையான வெற்றியாளர். இதை பற்றி யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம உங்களுக்கு சில பேருக்கு புதுசாக இருக்கும் அந்த பாயிண்ட். பட் ரிஷி முனிகள் கண்டுபிடிச்சதை எப்படி இப்போ மாடர்ன் ஏஜில் இவங்கெல்லாம் சயின்டிஸ்ட்டு, மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட்டு, மெடிக்கல் ஃபீல்டு, சைக்காலஜிஸ்ட் எல்லாருமே அதை போட்டு ப்ரூவ் பண்ணுறாங்க அவங்களோட ஃபீல்டில் போய். இது ரிஷி முனிகள் சொல்கிறது இல்லை, நம்ம மேனேஜ்மெண்ட் குரு சொல்கிறார். நீங்கள் ரிஷி முனிகள் பழங்கால பேசலாம் எனக்கு வேண்டாம், பண்டைய கால பேசலாம் வேண்டாம்னு விட்டுட்டிங்கன்னா பரவாயில்ல. இது மாடர்ன் மேனேஜ்மெண்ட் சொல்கிறத கேளுங்களேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, நியமத்தின்படி யார் இணைந்திருக்காங்களோ அவங்க தான் உண்மையான வெற்றியாளர். ஸோ இப்போ கிரியா யோகம் நம்ம எப்படி உதவி செய்யும், டைரெக்டாக பாயிண்டில் வரலாம். கிரியா யோகம் பண்ணும்பொழுது நான் சொன்ன மாதிரி பிராணசக்தி மேலே டைரெக்டாக அதை எடுத்து நம்ம ஆக்ட் பண்ணுறோம். அது மேலே பிராணசக்தி என்ன பண்ணுது, இறைவன் படைத்த படைப்பில் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு நான் ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். என்ன ஹோம்ஒர்க்குனா, பரமஹம்ச யோகானந்தரோட குருதேவர் சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வர்ஜி அவர் எழுதிய சின்ன புத்தகம் கைவல்ய தர்சனம், ஹோலி சயின்ஸ். அந்த புத்தகம் நமக்குள்ளே இங்கேயே கிடைக்கும், நீங்கள் ஆன்லைன் புக் ஸ்டோர்லேயும் எடுக்கலாம். அந்த புத்தகத்தில் யுக்தேஸ்வர்ஜி ரொம்ப அழகாக படைப்பு இப்படி வந்திருக்கு, அதுக்கு ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அதுக்கு அடுத்தது இது 4 அத்தியாயம் தான் இருக்குது. அதில் முதல் அத்தியாயத்தில் எப்படி படைப்பு வந்திருக்கு,
அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப சிம்பிளாக சொன்னால் என்னதுன்னா, பிராணசக்தி நம்ம உள்ளுக்குள்ளே மூலத்து வழியாக வருது. அது வந்து சகசராடத்தில் இதான் ரிசர்வாயர், ஸ்டோர் ஹவுஸ். அங்கேருந்து முதுகு தண்டுக்குள்ள சக்கரங்கள், அது மூலமாக ஆக்ஞா சக்கரம், விசுத்த சக்கரம், அப்புறம் அநாகத சக்கரம், மணிப்பூர சக்கரம், சுவாதிஷ்டான சக்கரம், மூலாதார சக்கரம் வழியாக அந்த எனர்ஜி நம்ம உடலுக்குள்ள உறுப்புகள், அவயங்கள், தசைகள் எல்லாத்தையுமே இயக்குது. அதனோட எனர்ஜி இங்கிறது தான் வருது, பிராணசக்தி உள்ளுக்குள்ளேருந்து. அதனால என்ன ஆகுது, இறைவனோட படைப்பில் குழந்தை பருவத்திலேருந்து பிறப்பிலேருந்து நமது எனர்ஜி பூரா வெளிமுகமாக இருக்குது. உள்ளுக்குள்ளேருந்து எனர்ஜி வெளியில் பாயுது. இதை நம்ம ரிஷிமொழிகள் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்னொரு குழு கிடச்சிது. என்ன குழுன்னா, ராத்திரி தூங்கும் பொழுது என்ன ஆகுது, நமக்கு வந்து உடலினோட உணர்வே இல்லை, ஐம்பொறிகள்லேருந்து டிஸ்டர்பே பண்ணுறதில்ல, நமக்குள்ளே ஒரு ஆழ்ந்த அமைதி வருது, நமக்குள்ளே திரும்ப சார்ஜ் ஆகிடுறோம். ஏன்? அப்போ எனர்ஜி உள்ளே போயிடுது, ஸ்பைனுக்குள்ளே, திரும்ப முதுகு தண்டுக்குள்ளே. அது போய் மூலத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எனர்ஜியை ட்ரா பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது. அது மூலமாக எனர்ஜி, புதுசாக எனர்ஜி வருது, புத்துணர்ச்சி வருது. பாருங்கள், சில சமயம் நம்ம வந்து ரொம்ப டயர்டாக இருக்கோம், நிறைய கவலைகள் இருக்குது, ராத்திரி தூங்குகிறோம், காலையில் எழுந்தால் ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்குது. எப்படி புத்துணர்ச்சி வந்தது யோசிச்சு பாருங்கள். அப்படியே வரல, அது இறைவன் கொடுத்த வழி. இறைவன் வந்து எல்லாரும் இந்த மாதிரி நல்ல முயற்சி பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கு கொஞ்சம் உதவி செய்யணுங்கிறதுக்காக நமக்கு தூக்கத்தை கொடுத்துருக்காரு. உறக்கம் மூலமாக நமக்கு புத்துணர்ச்சி கிடைக்குது, திரும்ப நம்ம ரிலாக்ஸ் ஆகிடும், உள்முகமாக நம்ம எனர்ஜி போயிடுது. இதை ரிஷிமுனிகள் பார்த்தாங்க. அங்கேருந்து அவங்களுக்கு குழு கிடச்சிது. அப்போ என்ன நினச்சாங்க, உணர்வு அற்ற நிலையில், அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் நம்ம வந்து எனர்ஜியை உள்ளே இழுக்க முடியுது, இறைவன் கொடுத்துருக்காரு. நம்ம ஏன் உணர்வுபூர்வமாக ஏன் செய்யக்கூடாது, அதை கான்ஷியஸாக ஏன் பண்ணக்கூடாது இதே ப்ராசஸ்? அதுலேருந்து வந்த ரிசர்ச் வந்து வெளியில் வந்தது கிரியாயோக விஞ்ஞானம். பாருங்கள், இப்போ எவ்வளோ பெரிய விஷயம். இந்த கிரியாயோக விஞ்ஞானங்கிறது சயின்டிஃபிக்காக ஏன் வேலை செய்யுதுன்னா, பிராணசக்தி எப்படி நம்ம உள்ளே இழுக்கிறது, உணர்வு அற்ற அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் பண்ணுறத இதை கான்ஷியஸாக உள்ளே கொண்டு வருது. அதுக்கு வழி என்ன? ரொம்ப சிம்பிளாக சொன்னால், 26வது அத்தியாயம் யோகியின் சுயசரிதத்தில் படித்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறேன். முதுகு தண்டுக்குள்ளே நமக்குள்ளே இருக்கிற மையங்கள் வழியாக அந்த பிராணசக்தியை மேலே கீழே கொண்டு போனால், அப்போ நம்ம கூட்டஸ்த சென்டர், ஆக்ஞா சக்கரனோட முன்பாகம், பின்பாகம் மூலம், இந்த ஆக்ஞா சக்கரனோட முன்பாகம் கூட்டஸ்தம், அது வட துருவமாகுது. கீழே இருக்கிற சென்டர் மூலாதாரம், அது தென் துருவமாகுது. ஸோ இந்த காந்த சக்தி உள்ள ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு அதில் நார்த் போல், சவுத் போல், அது ரெண்டுக்கு நடுவில் நம்ம பிராணசக்தியை வந்து அது வந்து எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ், அதை நம்ம சர்க்குலேட் பண்ணும்பொழுது என்ன ஆகுது, பின்ன ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒரு சக்தி உள்ள காந்தமாக மாறுது. அந்த முதுகு தண்டை சக்தி உள்ள காந்தமாக மாறிச்சுன்னா என்ன ஆகும், வெளியில் போகிற மின்சாரம், நெர்வ் எலக்ட்ரிசிட்டி, அதை பூரா உள்ளே இழுக்கும். அதோடு கூட அதிகமாக மூலத்துலேருந்து எனர்ஜியை கொண்டு வரும். இந்த மாதிரி பல விதமாக வேலை செய்யுது. கிரியா யோகங்கிறது அது வர்ணிக்கிறதே ரொம்ப கஷ்டம், எப்படி வேலை செய்யுதுன்னு. பல விதமாக வேலை செய்யும். இப்போ சிம்பிளாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம். அதை இதை எல்லாம் புரிஞ்சுக்கலான்னா கூட தியரி புரியலன்னா அவசியம் இல்லை. அனுபவத்தில் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம நிச்சயமாக அதனோட பெனிஃபிட் நமக்கு கிடைக்கலாம் எல்லாருக்குமே. இங்கே வந்துள்ள நீங்கள் எல்லாருமே அந்த கிரியா யோகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கன்னு ஆர்வத்தில் தான் வந்திருக்கீங்க நிறைய பேர். ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வழி, முதல் பாயிண்ட், யோகியின் சுயசரிதம் படிக்கணும். அதை படிச்சிங்கன்னா நல்லா புரியும். விசேஷமாக 26வது அத்தியாயத்தை படிக்கும். யோகியின் சுயசரிதத்தில் 26வது அத்தியாயம் கிரியாயோக விஞ்ஞானம். அதை பார்த்தீங்கன்னா கிளியராக அதை பற்றி சொல்லியிருக்காரு. ஆனால் கிரியாயோகங்கிறது சிம்பிளாக ஒரு டெக்னிக் மட்டும் இல்லை, அது வாழும் முறை, த வே ஆஃப் லிவிங், ஆர்ட் ஆஃப் லிவிங். அதனால் அதில் வந்து நிறைய விஷயம் இருக்குது. பட் முக்கியமான மூலமான விஷயம் இந்த மாதிரி எனர்ஜியை உள்ளே இழுத்து நமக்குள்ளே அதை கண்டு வருது. அது ஃபஸ்ட் பாயிண்ட். ஓகே. ஸோ அடுத்தது, இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நல்லா புரியுது, ஆர்வம் வருது, பண்ணி பார்க்கணுன்னு முயற்சி பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, யோகதா சத்சங்க பாடங்கள் அதை எடுத்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக அதில் வந்து உங்களுக்கு மெத்தட்ஸ் வரும். அதில் சின்ன ஆரம்ப நிலை, இப்போ பண்ண மாதிரி ஆரம்ப நிலை தியானத்துலேருந்து ஆரம்பிப்போம். அதுலேருந்து மெதுவாக நிறைய அதில் மோர் அட்வான்ஸ்ட் டெக்னிக் வந்துக்கிட்டே வரும். கடைசியில் அது 4வது வந்து கிரியா யோகம். அது முதல்ல என்ன கிடைக்கும், சக்தியூட்டும் உடற்பயிற்சி, ஹாங்ஸா டெக்னிக், ஓம் டெக்னிக். இந்த 3ஐயும் பண்ணி நம்ம தயார் செய்யணும்.
ரெடி ஆகிட்டா அடுத்தது 4வது கிரியா தீட்சையாக கொடுக்குறோம். அது கிரியா வந்து யார் வந்து பரமஹம்ச யோகானந்தர் குருதேவராக அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்களோ, உணர்கிறாங்களோ, அக்செப்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தீட்சை கொடுக்கறது. அதை பற்றி இப்போ கவலைப்பட வேண்டாம். யார் புதுசாக வந்திருக்கீங்களோ நீங்கள் எல்லாருமே யோகதா சத்சங்க பாடங்கள் அது எல்லாருமே எடுத்துக்கலாம். அதுக்கு நீ எந்த வழியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த இனத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் பொதுவான வழி இது. அதை எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ கிரியா யோகத்தினோட ஆரம்ப நிலை அதான் பேபி கிரியான்னு சொல்கிறது, குழந்தை கிரியா. அந்த குழந்தை கிரியா தான் முதல்ல கிடைக்கும். அதை வச்சு முதல்ல தயார் செய்யணும். டைரெக்டாக கிரியா எடுத்தால் ரிசல்ட் வராது. சரியா மேலெழுந்த வாரியாக பண்ணுவோம், ரிசல்ட்டே வராது. அதை பண்ணுறதுக்கு உடல், மனம், சுவாசம் எல்லாத்தையும் தயார் செய்யணும். அதை தயார் செய்கிறதுக்காக தான் பரமஹம்ச யோகானந்தர் கொடுத்துள்ள பாடங்கள் 18 பாடங்கள், பேசிக் அடிப்படை பாடங்கள். 15 நாளைக்கு ஒரு பாடம் வரும், உங்கள் வீட்டுக்கே வரும். நீங்கள் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டிலையே அந்த பாடத்தை எடுத்து நீங்கள் படித்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதோடு கூட இப்போ தியான மையம் எதுக்காக பண்ணியிருக்கோம்? இது வந்து கூட்டு தியானம் செய்கிறதுக்கு, சத்சங்கத்துக்காக. ஸோ கூட்டு தியானம் மகிமை என்ன அதை ஷார்ட்டாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. அதுலேருந்து மன எழுச்சி வரும். சத்சங்கத்வே நிசங்கத்துவம், நிசங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி. பாருங்கள், சங்கராச்சாரியர் ரொம்ப அழகாக சொல்லிட்டார். அதாவது சத்சங்கம் எல்லாரும் சேர்ந்து கூட்டு தியானம் செய்யும் பொழுது அது இப்போ என்ன ஆகுது, நமக்குள்ள வெளி உலகத்திலேருந்து விடுபடக்கூடிய திறமை நமக்கு வருது. நிசங்கத்துவம். எப்போதும் உலகத்து மேலேயே மனத்தை போட்டு வெளி உலகத்தில் இருக்கிறதுக்கு பதிலாக ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே இந்த திறமை வருது. அதுலேருந்து வெளிப்படுறக்கூடிய திறமை. வைராக்கியம்னு சொல்கிறது, வைராக்கியங்கிறது பெரிய வார்த்தை. பட் உண்மையாக வைராக்கியங்கிறது என்ன? உலகப்பற்றிலேருந்து விடுபடுதல், இறைவனுக்கு மேலே நம்ம விருப்பத்தை, ஆசையை பெருக்கி கொள்ளுதல். அதுதான் உண்மையான வைராக்கியம். வெளி உலகத்துலேருந்து விடுபடுறது. அதுக்கு குரூப் மெடிடேஷன் ரொம்ப உதவியாக செய்யும். நிசங்கத்துவம். நிசங்கத்துவே நிர்மோகத்துவம். அதாவது மாயை சக்தி நம்மளை பிடிக்க முடியாது. இப்போ நான் கொஞ்சம் நிறுத்திட்டு மாயைன்னா என்ன, ஏன் மாயை இருக்குது அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அடிப்படை யோகின்னு நான் சொன்னேன்ல, கைவல்ய தரிசனம். அதில் யுக்தேஸ்வரஜி சொல்கிறாரு எப்படி இந்த படைப்பு வந்திருக்காரு, இறைவன் எப்படி படைச்சிருக்காரு. ஒரே ஒரு பரம்பொருள், மெய்ப்பொருள், அதான் ஒரே ரியாலிட்டி. இது எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கலாம். தெர் இஸ் ஒன்லி காட் இஸ் ஒன், தெர் இஸ் ஒன்லி ஒன். பரம்பொருள் தான் மெய்ப்பொருள். அந்த ஒரே மெய்ப்பொருள் எப்படி தன்னையே பல பாகங்களாக மாற்றுது, எப்படி படைப்பு வந்தது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. ஒரே பொருள் எப்படி தன்னையே பல பாகங்களும் ஆச்சு. அது அடிப்படை நிலையில் போனால் யுக்தேஸ்வரஜி சொல்கிறாரு அது காரணம் என்னன்னா, 2 சக்திகள் ஃபோர்ஸ். ஒன்று வந்து உள்ளுக்குள்ளேருந்து வெளியில் போகுது, இன்னொரு சக்தி வெளியிலேருந்து உள்ளே வருது. இதை எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். நம்ம பூமி சூரியன்லேருந்து விலகி இருக்குது. சூரியனோட ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருந்ததுன்னா பூமி சூரியன்லேயே ஒன்றாயிடும். பூமியோட அதிக சக்தி ஈர்ப்பு சக்தி இருந்ததுன்னா சூரியன்லேருந்து விலகி போயிடும். அது ரெண்டும் பேலன்ஸாக இருக்குல்ல. இதனோட ஈர்ப்பு சக்தி, அதனோட ஈர்ப்பு சக்தி, சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ரெண்டும் பேலன்ஸ் பண்ணுது. அதே மாதிரி இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா படைப்புமே இந்த மாதிரி பேலன்ஸில் தான் வந்திருக்கு. அந்த பேலன்ஸில் அடிப்படை நிலைக்கு எப்படி சொல்கிறதுன்னா, பராப்பிரகிருதி, அபராப்பிரகிருதி. பராப்பிரகிருதிங்கிறது வெளியிலேருந்து உள்ளே இழுக்கக்கூடிய சக்தி. அபராப்பிரகிருதி உள்ளேருந்து வெளியில் போகக்கூடிய சக்தி. அதான் மாயை. மாயை சக்தியோட வேலை அந்த ஒரே இதை பலதாக காட்டுறது. உண்மையாக பலது இல்லை, பலதாக காட்டுது அது. அந்த மாதிரி அதனால தான் மாயன்னு பேர், டெலூஷன். அந்த மாதிரி காட்டுது அது. ஆனால் அதுலேருந்து விடுபடுறது கஷ்டம், அவ்வளோ ஈஸி இல்லை. அதுலேருந்து விடுபடுறதுக்கு பல முயற்சிகள் செய்ய வேண்டியிருக்கு. பல பிறவைகளில் முயற்சி செய்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நமக்குள்ளே அந்த உள்ளே வரக்கூடிய திறமை நமக்குள்ளே வரும். உள்ளுக்குள்ளே வந்துட்டால் நம்ம உடனே இறைவனை பிடிச்சிடலாம். யான் உன்னை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன். எப்படி பிடிக்கிறது இறைவனை? உள்ளுக்குள்ளே போனால் தான் பிடிக்க முடியும். எப்போ வரைக்கும் வெளிமுகமாக இருக்குமோ இறைவனை பிடிக்க முடியாது. உள்ளுக்குள்ளே எப்படி போகிறது அதுக்கு தான் தெரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், கிரியா யோகம் நேரடி ஆகாய விமான வழி. ஆகாய விமான வழி, டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக அப்படி உள்ளே போகிறது, அதுக்கான வழி அது கிரியா யோக வழி. ஸோ அது மாதிரி உள்ளே போய் இறைவனை பிடிக்கிறதுக்கு இறைவன் உள்ளே இழுக்கிறேன்னு சொன்னால இழுக்கிறாது பராப்பிரகிருதி, அதோடு இணையணும். பராப்பிரகிருத்தினா என்ன? இறை அன்பு. அன்பு மூலமாக இறைவன் நம்மளை உள்ளே இழுக்கிறார். அதனால தான் இப்போ நம்ம சிம்பிளாக இந்த பாடினோம். எந்த இதய கதவினை திறந்து வைப்பேன் உனக்காக, வருவாயா நீ வரும். எவ்வளோ சிம்பிள் பாருங்கள். அதாவது இந்த மாதிரி எவ்வளவு நம்ம எளிமையாக்குறோமோ நம்ம எண்ணங்களை, அப்போ
ஆன்மீக வழியில் முன்னேற்றம் அடைகிறது நம்ம சுலபம். எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்கோ சிக்கலாக வாழ்க்கை பல விதமான காம்ப்ளெக்ஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தோன்னா அப்போ ஈஸியாக இறைவனோட உணர்வு வரவே வராது. அதுக்கு அர்த்தம் இல்லை நம்ம சோம்பேறித்தனமாக லேசியாக உட்காந்துருக்கிறது. ஏன்னா யார் தியானம் செய்கிறாங்களோ அவங்களுக்குள்ள திறமையும் அதிகமாகும், வெற்றிகரமான வாழ்வும் வாழ முடியும் அவங்களால. அது அந்த மாதிரி தப்பாக நினைக்கக்கூடாது. ஆன்மீக வாழ்வும் உலக வாழ்வில் வெற்றி அடைகிறதும் ரெண்டும் சேர்ந்து தான் நமக்கு யோகம். யோகனாலே உள் வாழ்வில் ரொம்ப டீப்பாக உள்ளே போகிறது, வெளி வாழ்வில் எந்த துறையில் நம்ம இருக்கோமோ அதில் நிபுணனாக இருக்குது, அதில் வெற்றிகரமான வாழ்க்கை வாழும். அதுதான் உண்மையான யோகம். அதுதான் நம்ம கிரியா யோகம் மூலமாக நம்ம அதை பண்ண முடியும். பகவத்கீதையில் பல இடங்களில் கிருஷ்ணர் சொன்னது அது கொஞ்சம் தியரிட்டிக்கலாக இருக்க மாதிரி இருக்கும் நிறைய இடத்துல. பட் கடைசியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக இருக்கும். அது எல்லா மற்ற முனிவர்கள் கூட பல மதத்தை சேர்ந்தவர்கள் அதே உண்மையை சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, ஈஸ்வரகா இல்லை அது இல்லை, தைவி ஹேஷா குணமயி மம மாயா துரஸ்தையா. அதாவது 3 குணங்களால் ஆன எனது மாயை, அதை கடக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப டிஃபிகல்ட். மம மாயா துரஸ்தையா. ஒரே சொல்கிறார், நானே உருவாக்கின மாயை, இறைவன் தான் உருவாக்கியிருக்கார் மாயை. பட் அந்த மாயை தாண்டது ரொம்ப கடினமானது. அவரே சொல்கிறார். அடுத்த வரியில் அதுக்கு பரிகாரம் சொல்கிறார், வழி, உபாயம். என்ன பண்ணுறது? மாமேவ பிரபந்தே மாயாமேதாம் தரந்தித்தே. அதாவது இறைவனுக்கு அடிபணிந்தா, இறைவனுக்கு சரண்டர் பண்ணா, அடைக்கலமானா, சரணாகதியானா, அப்போ இறைவன் நமக்கு அதில் மாயிலேருந்து விடுவிக்க முடியும். மாமேவ பிரபந்தியந்தே மாயாமேதாம் தரந்தித்தே. இப்போ திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் பாருங்க, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். சேம் தானே? எக்ஸாக்ட்லி சேம், நோ டிஃப்ரென்ஸ். ஸோ பெரிய மகான்கள் எல்லாரும் ஒரே உண்மையை தான் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற மொழி வேரியாக இருக்கும், கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் அடிப்படையில் போனீங்கன்னா அதெல்லாம் சில இடத்துல எக்ஸாக்டாகவும் இருக்கும். அதாவது ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் திருவள்ளுவர் சொல்கிறார். அதே மாதிரி கிறிஸ்டியன் செயின்ட் தெரசா ஆஃப் அவிலா அவங்களும் சொல்கிறாங்க, நம்ம ப்ரேயரில் அந்த டாட்டாய்ஸ் உள்ள அவயங்களை இழுக்கிற மாதிரி அதே மாதிரி உள்ளுக்குள்ளே போகணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார் கீதையில், அதே தான் அவயங்கள் எப்படி உள்ளே இழுக்குதோ அந்த மாதிரி நம்ம கவனத்தை உள்ளே இழுக்கிறது அவசியம். பாருங்கள், எல்லாருமே ஒரே எக்ஸாம்பிளை கூட கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நார்மலாக வராது, வேறு விதமாக சொல்லுவாங்க. பட் இந்த இடத்துல ஆச்சரியமானது, 3 பேருமே ஒரே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? அடிப்படை நிலைக்கு போய் வாழ்க்கையினோட உண்மையான குறிக்கோள் என்ன அதை புரிஞ்சுக்கிட்டு அதை அடையிறதுக்கு நம்ம முயற்சி செய்யும் பொழுது வாழ்க்கையில் வெளி வாழ்க்கையில் வெற்றி அடைகிறது அதுக்கு கான்ட்ரடிக்ஷன் கிடையாது. அதையும் பண்ணலாம், அதே சமயத்தில் நம்ம ஆன்மீக துறையிலேயே முன்னேற்றம் அடையலாம். இதுதான் யோகதாஸ் சத்சங்கத்தினோட ஒரு போதனைகளில் முக்கியமான பாகம். ஸ்பிரிச்சுவல் அண்ட் ப்ராக்டிக்கல் ரெண்டும். ஆன்மீக துறையிலே முன்னேற்றம் அடையலாம், ப்ராக்டிக்கலாகவும் நம்ம இருந்து நம்மளோட வெளி வாழ்க்கையிலே வெற்றி அடையாது. ஸோ இப்போ நம்ம சிம்பிளாக கோடி காட்டி சொல்லிட்டேன் இதை பற்றி, கிரியா யோகத்தை பற்றி. இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இந்த டாக் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்து நம்ம பிரம்மச்சாரி இல்லை எங்களோட கலந்து கொஞ்சம் பேசுனீங்கன்னா அப்போ உங்களுக்கு வழியை சொல்கிறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வழி யோகதாஸ் சத்சங்க பாடங்களை எடுத்து நியமத்தோட தினசரி தியானம் செய்கிறது அவசியம். ஏன்னா வெறும் புத்தகத்தை மட்டும் எடுத்து படித்தா போதாது. பாடங்கள்னு சொல்லிட்டு நினைக்கலாம், என்ன பாடத்தை படித்து எப்படி யோகம் பண்ண முடியும்? நிறைய பேருக்கு அந்த மாதிரி நினைக்கலாம். பட் இந்த பாடம் அந்த மாதிரி இல்லை. இந்த பாடம் ஒரு ப்ராக்டிக்கலான பாடம். அதில் செய்முறை என்னது அதை ரொம்ப தெளிவாக பரமஹம்ச யோகானந்தர் சொல்லியிருக்கார். அதோடு எப்படி வேலை செய்யுதுங்கன்னு சொல்கிறார். அப்போ உங்களுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன், ஊக்கம் வரும். ஏன்னா எப்படி இப்போ வருது வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிட்டால் நல்லது தானே. இப்போ கிரியாயோகத்தை பற்றி நம்ம சொன்னோம், எப்படி வேலை செய்யுது. அதாவது காந்த சக்தி உள்ளதாக முதுகுத்தண்டு ஆகுது, அது வெளியில் இருக்கிற கரண்ட்டை பூரா உள்ளே இழுக்குது. அது மூலமாக நம்ம உள்ளிழுக்கப்பட்ட நிலையில் நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற இறைவனோட உயர் உணர்வு நிலையை நம்ம உணர முடியுது. இதுதான் நார்மலி மனித உணர்வு நிலையில் வெளிமுகமாக இருக்கும். இறை உணர்வு நிலைன்னா எப்போதும் அன்பு, அமைதி, ஆனந்தம் அதிலேயே நிலைத்திருக்கிறது. அதான் இறை உணர்வு நிலை. விஸ்வரூப தரிசனம் கிடைச்ச பிறகு அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணனுக்கு வந்தனங்கள் கொடுக்கும்பொழுது இந்த ஒரு ஸ்லோகம் அங்கிருந்து வந்திருக்கு.
வந்து இடது பக்கம் வலது பக்கம் முன்னால பின்னால மேலே கீழே உள்ள வெளியே எல்லா திசைகளிலும் எல்லா இடத்திலையும் நிரம்பி உள்ள இறைவனுக்கு வந்தனங்கள். நமோ நமஸ்தேஸ்து சர்வஸ்வகிருத்வா குணஸ்ய பூயோபி நமோ நமஸ்தே நமः புரஸ்தாத் ரிஷ்டதஸ்தே நமோஸ்துதே சர்வதா ஏவ இன்றைய தியானத்திற்கு மனமகிழ்ச்சி கிடைக்கிறதுக்காக நமது ஒரு மிக பிரியமான தயமாதாஜியோட புத்தகம் எத்தனை பயன்கள் அதுல இருந்து நான் 2-3 பேசேஜஸ் படிக்கிறேன். God gave each of us a quiet temple within where no one else can enter. அதாவது நமது ஒவ்வொருவருக்குமே இறைவன் ஒரு அமைதி கோவில் நமக்குள்ள கொடுத்திருக்கிறது. அங்க வந்து வேற யாரும் உள்ள நுழைய முடியாது. அந்த கோவில நம்ம மட்டும்தான் போக முடியும். God gave each one of us a quiet temple within where no one else can enter. இந்த கோவில் நமக்குள்ள இருக்கு. There we can be with God. அந்த கோவிலுக்குள்ள போனா நம்ம இறைவனோடையே இருக்கிறோம். அதை பத்தி வெளியில் அதிகமா பேச வேண்டிய அவசியம் இல்லை. We don't need to talk much about it. And it doesn't take us away from our loved ones, but rather sweetens, strengthens, and makes more permanent all our relationships. இந்த மாதிரி இறைவனோட தினமும் கனெக்ட் பண்ணினாலும் நமது பிரியமானவர்களிடம் வந்து நமக்கு அங்கிருந்து விலக மாட்டோம். ஆனால் அது பதிலா அந்த உறவு இனியும் வலிமையும் அதோட அது எப்போதுமே இருக்கிற மாதிரி சாஸ்வதமாகும், நிரந்தரமாகும். அதுதான் தயவாக சொல்றாங்க. It doesn't take us away from our loved ones, but rather strengthens, and makes more permanent all our relationships. When we go direct to the source, when small loves come, the love of parent for child, child for parent, husband for wife, and wife for husband, and friend for friend, we drink from a fountain that satisfies beyond all imagination. எந்த ஊற்றிலிருந்து எல்லா அனுபவம் வருதோ, அதாவது மனித உறவுகள் எல்லா உறவுகளும் எல்லாமே இருக்கக்கூடிய அந்த அன்பு, அது வந்து எங்கிருந்து வருதுன்னா அது அந்த ஊற்று வந்து இறைவன். அந்த நேரடியாக அங்கே போய் அந்த அனுபவம் தான் அது நமக்குள்ள அவ்வளவு மனநிறைவு வேற எங்கேயும் கிடைக்காது. அந்த மனநிறைவு நம்ம எல்லாரும் தியானம் செய்யறது அதுக்காகதான். ஆழ்ந்த அமைதியாக இறைவனை உணர்வதற்கு, அப்புறம் மாபெரும் அன்பா இறைவனை உணர்வதற்கு, அப்புறம் தெளிவாத ஆனந்தம். எவ்வளவு கனவு நம்ம வந்து அனுபவித்தாலும் அதை தீர்க்கவே முடியாது. தீர்க்க முடியாத ஆனந்தம் அதை அனுபவிக்கிறதுக்காக நம்ம வந்து தியானம் செய்யணும். தியானத்தின் மூலமாக நம்ம பல திறமைகளை தேடிட்டு இருந்த அந்த வாழ்க்கையை குறிக்கும். தியானத்தை டீப்பப் பண்ணும்போது, உள்முகமாக போகும்போது, உள்ள இருக்கிற இறைவனோட கோவில இறைவனுக்கு வழிபாடு செய்யும்போது நமக்கு அப்பதான் அது மன நிறைவு, நமக்கு அந்த சந்தோஷம், திருப்தி, அபராதம். அதனால்தான் தயமாதேவி சொல்றாங்க, commune deeply with this God of endless love who awaits you always in the temple of meditation. இப்ப நம்ம பிரேயர் சொல்லுவாங்க, நமது வருகையை இறைவன் ஆவலுடன் இருந்தான். நம்ம மட்டும் இறைவனை தேடல, இறைவன் நமக்காக இயங்குகிறார். அதனால நம்ம நினைக்கிறது இல்லை. நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் இறைவனை பற்றி இறைவனை தேடி இருக்கோம். பட் ஆக்சுவலா பார்த்தா
நமக்காக இறைவன் கேட்கிறார். ஏன்னா இறைவன் பல பாகங்களாக பிரிச்சு இந்த படைப்பதனால நம்ம ஒவ்வொரு பாகமும் இறைவன் கண்டு கொண்டிருக்கிறதுனால அந்த சிறு பாகத்தோட புதிய மனப்பான்மையில் இருக்கும் பொழுது நமக்கு இறைவனோட உள்ள தொடர்பு நமக்கு தெரியல சரியான அந்த புதிய மனப்பான்மையிலிருந்து விடுபட்டு புதிய உணர்வுகளை கான்சியஸ்னஸ் விடுபட்டு ஆனந்தை விடுபட்டு இறைவனோடு இணைந்து நமக்கு தெரியும். இந்த எல்லையற்ற பரம்பொருள் நானும் ஒன்றுதான். அந்த இறைவனோட அமைதியும் நானும் ஒன்று, அந்த இறைவனோட அன்பும் நானும் ஒன்று, அந்த இறைவனோட ஆனந்தமும் நானும் ஒன்று அப்படின்னு நம்ம வாழ்க்கை. அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையோட பொருளே எனக்கு புரியும். இந்த இறைவனோட திருவிழம் இறைவனுக்கு இந்த படைப்பு அவசியம் இல்லை. இந்த எப்போதுமே சச்சிதானந்த சுரூபம் அதான் இறைவன். எப்போது என்றும் நிலைத்துள்ள எல்லாவற்றையும் வரும் என்றும் புதிய ஆனந்தம் அதான் இறைவன். ஆனா ஏன் படைக்கப்படைச்சிருக்காரு? அதுக்கு பதில் நேரடியாக இறைவனுக்கு கேட்கணும். நமக்கு எந்த விதமான எக்ஸ்பிளனேஷன் கேட்காம மனது திருப்தி வராது. நேரடியா இறைவன் கேட்கும்போதுதான் நமக்குள்ள மன நிறைக்கும். அது வளர்த்துக்கு என்ன பண்றது? இறைவனுக்கு அன்பு கொடுத்து விடுமுறை கோவில போய் இறைவனை வழிபாடு செய்து அப்பதான் முதல்ல ஆரம்பத்துல நம்ம வழியிலேயே நிறைய வழிபாடு செய்யறோம். கோவிலுக்கு போவோம், வேற பலவிதமான வழிபாடுகள் செய்யறோம். அது மூலமாக ஓரளவு திருப்தி வருது, ஓரளவு சந்தோஷம் வருது. ஆனா உண்மையான மனிதர்கள் நிரந்தரமான மனிதர்கள் ஒரே ஒரு வழிதான். உள்ள போய் நாம் இறைவன்கிட்ட தான் வந்திருக்கோம் மனதிற்கு நம்ம இறைவனுக்கு அடைக்கலம் அடைகிறது. சரணாகதி முழுசோ இறைவனுக்கே அர்ப்பணம் செய்யுது. அதனால பண்ணாதான் நமக்கு முழு மனிதன் இருக்கும். அதனாலதான் திருவள்ளுவர் அழகா சொல்லிட்டாரு, கல்வி பணிகள் மீண்டும் நீந்தான் இறைவனை சேராதான். பகவான் கிருஷ்ணர் அதையே சொல்றாரு கீதையிலும். அதாவது தைமி தேஷா குணமயி மமமாயா துரஸ்தயா, மூன்று குணங்களான இந்த தெய்வீக மாயை, எனது தெய்வீக மாயன்னு சொல்றாரு இறைவன். மாயை இறைவன் தான் பிரச்சனை. அது ரொம்ப கடினமானது, துரஸ்தயா. ஆனா அதுபடி மாமேக பிரபந்தே மாயாமேதாம் கடந்திக்கே, இறைவனுக்கு அடைக்கல் பண்ணியிருந்தால் அந்த மாயை நடக்க முடியும். அதனால இப்ப நம்ம அதுக்கு வழிபடாக்கிறதுக்காக நம்ம வந்துள்ள அவதார புருஷன் பரம்பரை, குரு பரம்பரை, அதுல நமக்கு கடைசி அனுபவம் செய்யப்படுறது. சோ இப்ப நம்ம அந்த குரு மேல இருக்கிற இந்த சின்ன பிரபஞ்ச பாடி அதாவது காஸ்மிக் சாண்ட் கொஞ்சம் நேரம் ஞாபகம். இந்த பிரபஞ்ச ரொம்ப சிம்பிள். இது என்னது? ஞானி உன் இதயத்தை பாதத்தாமரையை உனது கூறுவேன். அதாவது ஒரு பொருளின் பாதத்தாமரையை உனது இதயத்தில் நினைப்பாய், தியானிப்பாய். அது பண்ணினா நம்ம இந்த மாயை கடலை கடக்க முடியும். மாயை கடலை நீ கடக்க வேண்டியதான். அப்புறம் வெள்ளை கமல தூய்மையை நெஞ்சி, அதாவது தூய்மையே வடிவானவர், பவித்திரமானவர், பரம பவித்திரமானவர் அவர்தான் குருதேவர். அதனால் வெள்ளை கமல தூய்மையை நெஞ்சி இருமை எல்லாம் கடந்த இந்த உலகம் படைப்பை இருமையானது. ஆனா அந்த குருதேவர் இவர்கள் பாடும் ரூபீதான் துர்வா கீதம், அதாவது இருமைக்கு மேலே இருந்தவர் அதான் குருதேவர். அதனால் இருமையை எல்லாம் கடந்த குரு பிரம்ம வடிவமே, அதாவது பரபிரம்மம், பரம்பொருள், மெய்ப்பொருளோட அதோட வடிவம் தான் குருதேவர். அவரையெல்லாம் ஒரு மனித பிறகு எடுத்து நமக்கு வந்திருக்கு. பரபிரம்மே மனித பிறகு எடுத்து நமக்கு வந்தது. அது நம்ம மறக்கக்கூடாது. அந்த குருவுக்கு நம்ம வேண்டிக்கிறோம். குரு பிரம்ம வடிவமே மாயையிலிருந்து எம்மை விடுவிப்பாங்க. பாருங்க எவ்வளவு சிந்தனை இருக்கிறது. அந்த உலகத்தை மலர்ந்து நம்ம எல்லாம் நம்ம கூடவே உதவிகள் இருக்கிறத நம்ம உணர்ந்து இதயத்திலிருந்து இந்த பிரபஞ்ச கீதத்தை பாடுவோம். பாடிட்டு ஒரு 20 நிமிஷம் தியானம் செய்வோம்.
இதயத்தில் பாதத்தாமரை தியானி தியானி இதயத்தில் பாதத்தாமரை வாயை கடலை நீ கடக்க வேண்டினார் வாயை கடலை நீ கடக்க வேண்டினார் வெள்ளை கமல தூய்மையை வீச்சி வெள்ளை கமல தூய்மையை வீச்சி இருமையெல்லாம் கடந்த குரு பிரம்ம வடிவமே மாயிலிருந்து எம்மை விடுவிப்பார் குரு பிரம்ம வடிவமே மாயிலிருந்து எம்மை விடுவிப்பார் ஞானி உன் இதயத்தில் பாதத்தாமரை ஞானி உன் இதயத்தில் பாதத்தாமரை வாயை கடலை நீ கடக்க வேண்டினார் வாயை கடலை நீ கடக்க வேண்டினார் வெள்ளை கமல தூய்மை வீச்சி வெள்ளை கமல தூய்மை வீச்சி இருமையெல்லாம் கடந்த குரு பிரம்ம வடிவமே மாயிலிருந்து எம்மை விடுவிப்பார் குரு பிரம்ம வடிவமே மாயிலிருந்து எம்மை விடுவிப்பார் ஞானி உன் இதயத்தில் பாதத்தாமரை ஞானி உன் இதயத்தில் பாதத்தாமரை வாயை கடலை நீ கடக்க வேண்டினார் வாயை கடலை நீ கடக்க வேண்டினார் வெள்ளை கமல தூய்மையை வீச்சி வெள்ளை கமல தூய்மையை வீச்சி இருமையெல்லாம் கடந்த குரு பிரம்ம வடிவமே மாயிலிருந்து எம்மை விடுவிப்பார் குரு பிரம்ம வடிவமே மாயிலிருந்து எம்மை விடுவிப்பார் குரு பிரம்ம வடிவமே மாயிலிருந்து எம்மை விடுவிப்பார் வடிவமே மாயிலிருந்து எம்மை பிரம்ம வடிவமே ஆயிலிருந்து எம்மை விடுவிப்பார் பிரம்ம வடிவமே ஆயிலிருந்து எம்மை ஞானி இதயத்தில் பாதத்தாமரை